என்ன ஆச்சு அஹானா? இப்போ என்ன யோசனையில இருக்க நீ? அப்புறம் நீ ஜன்னல் வழியா என்ன பாத்துக்கிட்டு இருக்க? இல்ல இப்போ நான் ஒண்ணும் எதுவும் பார்க்கலையே. ஏய் பைத்தியமே, அஹானா ஒளிஞ்சு ஒளிஞ்சு மாப்பிள்ளையவே பாத்துக்கிட்டு இருந்திருக்கா போல. சரி, இப்போ இதெல்லாம் விடுங்க. நீங்க என்னமோ சொல்ல வந்தீங்களே. வேற என்ன அஹானா? இப்போ நாங்க என்ன சொல்லணும்? இப்போ நீ வந்து படபடக்கிறத நிறுத்து. வா மண்டபத்துக்கு போலாம். உன்னை கூட்டிட்டு வர சொல்லியிருக்காங்க, வா. என்னைய கூட்டிட்டு வர சொன்னாங்களா? போலாம் போலாம் போலாம். அடடா, அச்சச்சோ, எவ்வளவு வெக்கம் கெட்டவளா இருக்க நீ. ஏய், இப்போ நாங்க கல்யாணம் பண்ணிக்க போறோம், அதுக்கு அப்புறம் எதுக்கு வெக்கப்படணும்? அதுவும் இல்லாம இப்போ நீங்க தானே போக சொன்னீங்க. அதுக்கு தான் நான் போக ஆரம்பிச்சேன். ஆமா, நாங்க தான் போக சொன்னோம். ஆனா அதுக்காக நீ இப்படியா பண்ணுவ? ஓடி போய் மண்டபத்துல நிப்பியா சொல்லு அஹானா. நீ தான் கல்யாண பொண்ணு, நீ இப்படி போறதா கொஞ்சம் சொல்லு. மண்டபத்துல யாராச்சும் பார்த்துட்டா என்ன நினைப்பாங்க? நீ எங்க கூட தலைய குனிஞ்சுக்கிட்டு பொண்ணு மாதிரி மெதுவா நடந்து வா, போதும். நீங்க தானே முதல்ல என்னைய நடக்க சொன்னீங்க. அதனாலதான் நான் வந்து போக ஆரம்பிச்சேன். இப்ப தலைய குனிஞ்சுக்கிட்டே நிப்பியா இல்ல நடப்பியா? நட. நாங்க சும்மா விளையாட்டுக்கு சொன்னோம். அடுத்து என்ன பண்ணலாம்னு நீங்க சொன்னீங்கன்னா நாம இப்போ கல்யாண சடங்குகளை எல்லாம் உடனே ஆரம்பிக்கலாம். ஆமா மதுசூதன் அவர்களே, என் தரப்புல இருந்து முழு சம்மதம். அப்புறம் நேரத்தோட கண்டிப்பா எல்லா வேலையும் முடியணும். அட, இது என்ன இது? இங்க நம்மள வரவேற்க யாருமே இல்ல. பையன் வந்துட்டான்ல, அப்புறம் இந்த வண்டி யாருது? அட, மாப்பிள்ளை வீடா இருக்கும். அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க பின்னாடி கொஞ்சம் பேர் வராங்கன்னு. அவங்களாதான் இருக்கும் போல. இவங்க ஏன் மாப்பிள்ளை மாதிரி அலங்காரம் பண்ண வண்டியில வந்திருக்காங்க? யாருக்கு தெரியும்? வா, உள்ள போய் சொல்லலாம். யாராச்சும் அவங்கள வரவேற்க சொல்லி. ஆமா வா, போய் சொல்லலாம். என்னாச்சு இப்போ? யாரையாவது கூப்பிடுங்க, இல்ல நேரடியா மண்டபத்துக்கே போயிடலாமா? எனக்கு இப்போ என்ன தோணுதுன்னா அண்ணா, நம்ம நேரம் உள்ள போகலாம்னு நினைக்கிறேன். இங்க பாருங்க மாதவண்ணா, மாப்பிள்ளை வீட்டுல இருந்து எல்லாரும் வராங்க. அவங்கள வரவேற்க மாட்டீங்களா? யார் சொன்னா? அட, நாங்களே பாத்துட்டு வர்றோம். அவங்க தப்பா நினைக்க போறாங்க. அங்க வரவேற்க யாருமே இல்ல. அதான் நாங்க அவங்க கிட்ட சொல்ல வந்தோம். சரி, நான் பாக்குறேன். வணக்கம் வணக்கம் வணக்கம். நீங்க யாரு? உங்களுக்கு எங்களை அடையாளம் தெரியலையா? வரப்போற மாப்பிள்ளையே உங்களுக்கு அடையாளம் தெரியலையா? அட, உங்க தங்கச்சி கூட இன்னைக்கு எனக்கு கல்யாணம் நடக்க போகுது. ஆனா நீங்க என்ன அடையாளம் தெரியலன்னு சொல்றீங்க? மாப்பிள்ளை தான் மண்டபத்துல இருக்காரு. அப்புறம் மாப்பிள்ளை கோலத்துல இந்த இன்னொரு பையன் யாரு? இங்க என்ன பிரச்சனை நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியலையே. ஒருவேளை தப்பா வேற கல்யாணத்துக்கு வந்துட்டாங்களோ என்னமோ. அட, அப்படி எப்படி நடக்கும்? யாருக்கு கல்யாணமோ அவருக்கு தெரியும்ல எங்க போகணும்னு. ஏதோ எங்க தப்பா இருக்கு. யாரு நீங்கெல்லாம்? அப்புறம் என்ன தேவையில்லாம உளறிட்டு இருக்கீங்க? அஹானா, இங்க பாரு, உன் வீட்டு ஆளுங்களுக்கு என்ன அடையாளம் தெரியலன்னு சொல்றாங்க. இங்க வா, இவங்களுக்கு சொல்லுடா உனக்கு யாருன்னு. அஹானா, என்னோட அஹானா. ஒரு நிமிஷம், இங்க என்ன நடக்குன்னு எனக்கு ஒன்றும் புரியலையே. தயவு செஞ்சு யாராவது கொஞ்சம் தெளிவா சொல்லுங்களேன். எங்க யாருக்கும் ஒன்றும் புரியல. ஆனா யாரு இந்த பையன்? உனக்கு இவனை தெரியுமா? என்னமோ தெரியல, இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு.